வணக்கம். இன்னைக்கு நம்ம டேவிட் ஈகிள்மேனோட இன்காக்னிட்டோ புத்தகத்தை வச்சு நம்ம மூளையோட ரகசிய வாழ்க்கைய பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நான்னு நம்ம சொல்றோமே, உண்மையில நம்ம கட்டுப்பாட்டுல தான் நம்ம இருக்கோமா? காலையில எந்திரிக்கிற அந்த நீங்க உண்மையிலே யாரு? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம மூளைங்கிறது வெறும் 3 பவுண்ட் எடை கொண்ட ஒரு ஜெல்லி மாதிரி அமைப்பு. ஆனா இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சிக்கலான ஒரு பொருள்னா அது நம்ம மூளை தான். உண்மைதான். ஒரு சின்ன கியூபிக் சென்டிமீட்டர் மூளை திசுல நம்ம பால்வெளி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிக இணைப்புகள் இருக்காம். அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ள என்னதான் நடக்குது? அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதாவது நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா அதோட பெரும்பாலான வேலைகள் நமக்கு தெரியாம நம்மளோட நனவு நிலைக்கு வெளியே தான் நடக்குது. நனவு நிலைக்கு வெளியவா? ஆமா, ஈகிள்மேன் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். நம்ம நனவு மனச ஒரு பெரிய கப்பல்ல ஒளிஞ்சு பயணம் செய்யற ஒரு பயணியோட ஒப்பிடலான்னு. ஓ, சுவாரஸ்யமா இருக்கே. அந்த பயணிக்கு கப்பல் எப்படி ஓடுது, அதோட என்ஜின் எவ்வளோ பெருசு, எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனா கப்பல் கரைக்கு போனதும் நான் தான் அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்தேன்னு பெருமைப்பட்டுக்குமா. நம்ம நனவு மனசும் அப்படிதான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாம நினைக்கிறதே ஒரு மாயையா? நம்ம முடிவுகளை நாம எடுக்கிறது இல்லையா? அது அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொல்லுங்க. ஒரு சுவாரஸ்யமான சோதனை செஞ்சாங்க. ஆண்கள் கிட்ட சில பெண்களோட புகைப்படங்களை காட்டி இதுல யாரு ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்காங்கன்னு ரேட் பண்ண சொன்னாங்க. சரி, இதுல என்ன இருக்கு? ஒரு சாதாரண ஆய்வு மாதிரி தானே இருக்கு. இதுல ஒரு சின்ன தந்திரம் பண்ணிருந்தாங்க. ஆண்களுக்கு தெரியாம சில போட்டோல இருந்த பெண்களோட கண்மணிகளை, அதாவது பியூப்பிள்ஸ், அதை மட்டும் கம்ப்யூட்டர்ல லேசா பெரிதாக்கி இருந்தாங்க. ஓ, அப்படியா? ஆமா, மத்த போட்டோல இயல்பா இருந்துச்சு. ஆனா முடிவுல பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா ஆண்களும் அந்த கண்மணிகள் விரிவடைஞ்சிருந்த பெண்களை தான் ரொம்ப கவர்ச்சியா இருக்காங்கன்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆச்சரியமா இருக்கே. ஆனா ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதுதான் விஷயமே. ஏன் அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களால எந்த காரணமும் சொல்ல முடியல. அப்ப என்ன சொன்னாங்க? அவங்க சிரிப்பு நல்லா இருந்துச்சு, அவங்க முடி அழகா இருந்துச்சுன்னு ஏதோ சம்பந்தம் இல்லாத காரணங்களை தான் சொன்னாங்க. ஆனா உண்மையான காரணம் அவங்க நனவு மனசுக்கு தெரியல. அப்ப உண்மையான காரணம் என்ன? நம்ம மூளைக்குள்ள நமக்கு தெரியாம ஒரு காதல் ரகசியம் மாதிரி ஏதோ நடந்திருக்கா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒருத்தருக்கு நம்ம மேல ஈர்ப்பு ஏற்பட்டா அவங்க கண்மணிகள் தானா விரிவடையும். இது பல மில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளைக்குள்ள பதிய வைக்கப்பட்ட ஒரு நிரல். ஓஹோ. இந்த ரகசியம் நம்ம மூளையோட ஆழமான பகுதிக்கு தெரியும். ஆனா நம்ம நனவு மனசுக்கு, அதாவது அந்த கப்பல்ல ஒழிஞ்சு போற பயணிக்கு இது தெரியாது. அப்ப மூளை அதோட வேலைய முடிச்சிடுச்சு. ஆனா நம்ம மனசு அதுக்கு வேற ஒரு கதை சொல்லுது. சரியா சொன்னீங்க. மூளை முடிவு எடுத்துருச்சு. ஆனா நனவு மனசு நான் தான் இந்த முடிவு எடுத்தேன்னு ஒரு கதையை உருவாக்கி நம்பிக்குது. அப்போ நம்ம மனசுல ஒரு யோசனை வருதுன்னா அது வானத்துல இருந்து குதிக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொழிற்சாலையே இயங்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு கடைசியா வர்ற பொருள் மட்டும்தான் தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம நனவு மனச ஒரு செய்தித்தாளோட முதல் பக்கத்துக்கு ஒப்பிடலாம். சமூக பிரச்சனைகள்னு. ஆனா நமக்கு நியூஸ் பேப்பர்ல தலைப்புச் செய்தி மட்டும்தான் பெருசா தெரியும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த தலைப்புச் செய்தி உருவாகிறதுக்கு பின்னாடி நடந்த ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், விவாதங்கள், உழைப்பு எதுவுமே நமக்கு தெரியாது. மூளையும் அப்படித்தான். உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கு முன்னாடி உங்க மூளை அதுக்காக மணி நேரமோ சில சமயம் பல நாட்களோ வேலை செஞ்சிருக்கும். ஆனா ஐடியா வந்ததும் யூரேக்கா நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நாம பெருமைப்பட்டுக்கிறோம். அதேதான். சரி, நம்ம முடிவுகளை நம்ம மூளையோட மறைவான பகுதிகள் எடுக்குதுன்னா அப்போ நாம பாக்குற இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நம்புறது? நம்ம கண்ணை திறந்ததும் இந்த உலகத்தை அப்படியே ஒரு 4K கேமரா மாதிரி பாக்குறோம் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம எல்லாரும் செய்யற பெரிய தப்பு. நாம உலகத்தை பாக்குறதில்ல. நம்ம மூளை நமக்காக உலகத்தை உருவாக்குது. உருவாக்குதா? ஆமா, நம்ம மூளையோட மொத்த ஆற்றல்ல கிட்டத்தட்ட 1/3 பங்கு பார்வைக்கு மட்டுமே செலவாகுது. இது எவ்வளவு பெரிய வேலைன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மாற்ற குருட்டு தன்மை, அதாவது சேஞ்ச் பிளைண்ட்னஸ்னு ஒரு நிகழ்வை உதாரணமா சொல்லலாம். அதென்ன மாற்ற குருட்டுத்தன்மை? நிஜ வாழ்க்கையிலேயே ஒரு சோதனை செஞ்சாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு இடத்துக்கு வழி கேட்டுட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே 2 வேலையாட்கள் ஒரு பெரிய மரக்கதவை அவங்களுக்கு நடுவுல தூக்கிட்டு போறாங்க. ஒரு 2-3 செகண்ட் அந்த வழி கேட்டவர் மறைஞ்சிடுறார். சரி, அதுக்கப்புறம்? அந்த கதவு போனதுக்கு அப்புறம் அங்க வழி கேட்ட அதே ஆள் இல்ல. தாம வேணா வேற ஒரு ஆள், வேற வேற உயரத்துல நிக்கிறார். என்னது? ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வழி சொல்லிட்டு இருந்த பல பேர் இந்த மாற்றத்தை கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அந்த புது ஆள் கிட்ட பேச்ச தொடர்ந்து வழி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நம்பவே முடியல.
ஒரு முழு மனுஷனே மாறி நிக்கிறத எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? ஆனா இது ரொம்ப பொதுவான விஷயம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மூளை உலகத்தை ஒரு வீடியோ கேமரா மாதிரி பதிவு செய்யறதில்ல. அது ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா? ஆமா. அதுக்கு என்ன தேவையோ அந்த முக்கியமான தகவல்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த இடங்களெல்லாம் அதுவே நிரப்பி நமக்காக ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குது. ஓ, அந்த சோதனையில வழி சொல்றவரோட மூளைக்கு வழி கேட்கிறவரோட முகமோ உடையோ முக்கியமில்லாத தகவல். அதனால அது அதை சரியா கவனிக்கல. இதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஆல்ஃபிரட் யார்பஸ்னு ஒரு ரஷ்ய உளவியலாளர் ஒரு சோதனை செஞ்சார். அவர் ஒரு ஓவியத்தை மக்கள் கிட்ட காட்டி அவங்க கண்கள் எங்கே பாக்குதுன்னு ஒரு கருவி மூலமா கண்காணிச்சார். ஓ, ஐ ட்ராக்கிங் மாதிரி. அதேதான். முதல்ல அந்த ஓவியத்தை பார்த்துட்டு சும்மா இருங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க கண்கள் ஓவியம் முழுக்க அலைஞ்சது. ஆனா அடுத்து இந்த ஓவியத்தில் இருக்கிறவங்களோட வயசை கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் எல்லாருடைய கண்களும் நேரா அவங்க முகங்களுக்கு மட்டும் போச்சு. சரி. அப்புறம் அவங்களோட பணவசதியை கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் கண்கள் அவங்க போட்டிருந்த உடைகள், நகைகள், அவங்க இருந்த அறைய சுத்தி வந்துச்சு. அப்போ நம்ம மூளை சும்மா உலகத்தை பார்க்கல. அது ஒரு நோக்கத்தோட தனக்கு என்ன தகவல் தேவையோ அதை மட்டும் தேடிப் போய் எடுக்குது. ஆமா. இந்த மொத்த வேலையும் நமக்கு தெரியாமலேயே நடக்குது. அப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகமே என் மூளை எனக்காக காட்டுற ஒரு எடிட் பண்ணப்பட்ட வெர்ஷன் தான். சரியா சொன்னீங்க. அது உங்க தேவைகளுக்கேற்ப எடிட் செய்யப்பட்ட ஒரு வெர்ஷன். ஓகே. அப்போ என் மூளை ஒரு ரகசிய ஏஜென்ட் மாதிரி முடிவுகளை எடுக்குது. ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி உலகத்தை காட்டுது. ஆனா இந்த மூளைங்கிறத ஒரே ஒரு ஆளா இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கூட்டமே இருக்கா? அது ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு ஜனநாயக நாடு மாதிரி. அப்படியா? ஆமா. உள்ள பல கட்சிகள், பல குழுக்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நோக்கம். கட்டுப்பாட்டுக்காக இதுங்க எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கும். இதத்தான் ஈகிள் மேன் போட்டியிடும் குழுக்களின் அணி, அதாவது டீம் ஆஃப் ரைவல்ஸ்னு சொல்றார். மண்டைக்குள்ள அரசியல் கட்சிகளா? இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே. உதாரணம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. தத்துவவாதிகள் அடிக்கடி பயன்படுத்துற ட்ராலி சிக்கலை, அதாவது ட்ராலி டிலமாவை எடுத்துக்கலாம். சரி. ஒரு ரயில் தண்டவாளத்துல கட்டுப்பாட்டை இழந்து வேகமா போயிட்டு இருக்கு. அது போற பாதையில 5 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களால தப்பிக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு சுவிட்ச் பக்கத்துல நிக்கிறீங்க. அந்த சுவிட்சை நீங்க போட்டா ரயில் வேற பாதைக்கு மாறிடும். ஆனா அந்த பாதையில ஒரு தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? யோசிக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா 5 பேரை காப்பாத்த ஒருத்தர் இறக்குறது பரவாயில்லன்னு தோணுது. அதனால சுவிட்சை போடுவேன்னு நினைக்கிறேன். இது ஒரு கணக்கு மாதிரி தானே. 5 1 விட பெரியது. பெரும்பாலான லோகம் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இதே சூழ்நிலைய கொஞ்சம் மாத்தலாம். ஓகே. இப்போ நீங்க ரயில் பாதைக்கு மேல ஒரு பாலத்துல நிக்கிறீங்க. ரயில் அதே மாதிரி 5 தொழிலாளர்களை நோக்கி வருது. சுவிட்ச் எதுவும் இல்ல. ஆனா உங்களுக்கு பக்கத்துல நல்ல உடல் கட்டுள்ள ஒருத்தர் நிக்கிறார். நீங்க அவரை பாலத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டா அவரோட உடல் ரயிலை நிறுத்திடும். அந்த 5 பேரும் தப்பிச்சுடுவாங்க. இப்போ அவரை தள்ளி விடுவீங்களா? ஐயோ, இல்ல அது முடியாது. அது கொலை மாதிரி இருக்கு. என்னால ஒருத்தரை நேரடியா தொட்டு தள்ளிவிட முடியாது. பாத்தீங்களா? இதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஆமா. 2 சூழ்நிலையிலேயே முடிவு ஒண்ணுதான். ஒருத்தன் இறந்தா 5 பேர் பொழப்பாங்க. ஆனா நம்ம மனசு ஏன் 2 விதமா யோசிக்குது?2 புரியல. ஏன் அப்படி? ஏன்னா முதல் சூழ்நிலை ஒரு கணக்கு மாதிரி. அது நம்ம மூளையோட தர்க்க ரீதியான பகுதியை மட்டும் தூண்டுது. 2வது சூழ்நிலையில ஒருத்தரை நேரடியா தொட்டு தள்ளி விடுறதுங்கிற செயல் நம்ம மூளையோட உணர்ச்சிபூர்வமான பகுதியை தூண்டி விடுது. இப்போ தர்க்க ரீதியான கட்சிக்கும் உணர்ச்சிபூர்வமான கட்சிக்கும் மண்டைக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குது. இதுல பெரும்பாலும் உணர்ச்சிபூர்வமான கட்சி தான் ஜெயிக்கும். இதுதான் இந்த டீம் ஆஃப் ரைவல்ஸ். இந்த உள்நாட்டு போருக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற மாதிரி? ஒரு அருமையான உதாரணம் யுலிசஸ் ஒப்பந்தம், அதாவது யுலிசஸ் கான்ட்ராக்ட். யுலிசஸ் ஒப்பந்தமா? ஆமா. கிரேக்க புராணத்துல யுலிசஸ்னு ஒரு வீரன் இருந்தான். அவன் சைரன் தீவுகள் வழியா பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த தீவுலேருந்து கேட்கிற பாட்டு ரொம்ப மயக்கக்கூடியது. ஓ, சரி. அதை கேட்டா மாலுமிகள் கப்பலை பாறைகள் மேல மோதி கொண்டு விடுவாங்க. சரி, அதுக்காக என்ன பண்ணா? அந்த பாட்டை கேட்கவும் ஆசைப்பட்டான். ஆனா சாவவும் விரும்பல. அதனால தான் வீரர்களோட காதுகளை மெழுகால அடைச்சிட்டு தன்னை மட்டும் கப்பலோட பாய்மரத்துல நல்லா இறுக்கி கட்ட சொன்னான். ஓ, நான் எவ்வளவு கெஞ்சினாலும் கத்துனாலும் என்னை கட்டவிழ்த்த விடாதீங்கன்னு கட்டளை போட்டான். இதுல என்ன இருக்கு? இது அவனோட புத்திசாலித்தனம் தானே. இதுல அவனோட 2 மனசுகள் தெரியுது. பாய்மரத்துல தன்னை கட்டிக்க சொல்றது அவனோட தர்க்க ரீதியான நீண்டகால நலனை பத்தி யோசிக்கிறேன் நான். பாட்டை கேட்டதும் என்னை அவிழ்த்து விடுங்கடான்னு கத்த போறது அவனோட அப்போதைய ஆசையை மட்டும் பாக்குறேன் நான். அப்போ தர்க்க ரீதியான யுலிசஸ் எதிர்காலத்துல வரப்போற உணர்ச்சி வசப்பட்ட யுலிசஸ நம்பல.
அதனால அவனுக்கு எதிரா ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டான். சரியா சொன்னீங்க. இது எனக்கு நல்லா புரியுது. காலையில அலாரம் அடிக்கும்போது இன்னும் 5 நிமிஷம் தூங்கலான்னு சொல்றது ஒரு மனசு. இல்ல எழுந்திருச்சு வேலைக்கு போகணும்னு சொல்றது இன்னொரு மனசு. அப்போ நாள் ராத்திரி 5 மணிக்கு அலாரம் வைக்கிறதே ஒரு சின்ன யுலிசஸ் ஒப்பந்தம் மாதிரி தானே? மிகச்சரியா சொன்னீங்க. கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக பணம் சேர்க்கிற கிறிஸ்மஸ் கிளப் சேமிப்பு கணக்கு கூட இதுக்கு ஒரு நவீன உதாரணம் தான். ஆமால்ல. ஜனவரி மாசம் டிசம்பர்ல பரிசு வாங்கணும்னு யோசிக்கிற தர்க்க மனசு அக்டோபர் மாசம் தேவையில்லாம செலவு செய்ய தோன்ற ஆசை மனசை நம்பாம பணத்தை எடுக்க முடியாத ஒரு கணக்குல போடுது. இது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை. ஆமா. சரி, இந்த மாதிரி சண்டை நடந்துட்டே இருக்கு. ஆனா சில விஷயங்களை நாம யோசிக்காமலே செய்றோமே. உதாரணமா கார் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாம் எப்படி நடக்குது? நல்ல கேள்வி. ஒரு திறமைய நாம நல்லா கத்துக்கிட்ட பிறகு அது நனவு மனசோட கட்டுப்பாட்டிலிருந்து விலகி தானியங்கி அமைப்பா, அதாவது ஒரு ஜாம்பி சிஸ்டமா மாறிடுது. ஜாம்பி சிஸ்டமா? அப்போ நான் கார் ஓட்டும்போது ஒரு ஜாம்பியா மாறிடுறேனா? ஒரு வகையில ஆமா. டெட்ரிஸ் வீடியோ கேம் வச்சு ஒரு ஆய்வு செஞ்சாங்க. ஓகே. மக்கள் முதல்ல அந்த விளையாட்டை கத்துக்கும்போது அவங்க மூளை அதிக சக்தியை செலவு பண்றதை ஸ்கேன்ல பார்த்தாங்க. மூளையோட பல பகுதிகள் வேலை செஞ்சது. ஆனா அவங்க நல்லா விளையாட கத்துக்கிட்ட பிறகு அதே விளையாட்டை ரொம்ப குறைஞ்ச சக்தியை வச்சு விளையாடினாங்க. ஒரு நிமிஷம், இது தலைகீழா இருக்கே. ஒரு விஷயத்துல நாம எக்ஸ்பர்ட் ஆகும்போது நம்ம மூளை இன்னும் திறமையா அதிகமா வேலை செய்யணும் தானே நான் நினைச்சேன். ஆனா இங்க கம்மியா வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த திறமை மூளையோட ஆழமான தானியங்கு சுற்றுகள்ல பதிக்கப்பட்டுருச்சு. ஓ, அப்படியா? இனிமேல் நனவு மனசு அந்த கட்டத்தை எப்படி திருப்பு, அது அந்த பக்கம் நகர்த்துன்னு ஒவ்வொரு நொடியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஜாம்பி சிஸ்டம் அதை பார்த்துக்கும். அதனால தான் ஆற்றல் மிச்சமாகுது. இதுக்கு நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கா? இருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் விமானப்படையில ஸ்பாட்டர்ஸ்னு ஒரு குழு இருந்துச்சு. வானத்துல வர்றது பிரிட்டிஷ் விமானமா இல்ல ஜெர்மன் விமானமான அவங்க நொடியில கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அவங்களோட துல்லியம் அபாரமா இருந்துச்சு. ஆனா இது எப்படி செய்றீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு விளக்க தெரியல. ஏன்? அது பார்த்தா தெரியுது அவ்வளவுதான்னு சொன்னாங்க. அவங்களோட அறிவு நனவு நிலைக்கு அப்பாற்பட்டு அந்த ஜோம்பி சிஸ்டம் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒரு திறமையில எக்ஸ்பர்ட் ஆகுறதுனா அந்த வேலைய நம்ம நனவு மனசு கிட்ட இருந்து பிடுங்கி இந்த ஜோம்பி சிஸ்டம் கிட்ட குடுக்கிறது தான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் பியானோ வாசிக்கும்போது விரல்களை பத்தி யோசிச்சா தடுமாறுறோம். கார் ஓட்டும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிச்சா குழப்பம் வருது. மிகச்சரி. ஒரு திறமையில நிபுணத்துவம் பெறுவது என்பது அது நம்மளோட நனவற்ற மனதிடம் முழுமையாக ஒப்படைப்பதுதான். நனவு மனம் ஒரு நல்ல மேற்பார்வையாளராக இருக்கலாம், ஆனா அது ஒரு நல்ல தொழிலாளி அல்ல. அப்போ இந்த நீண்ட உரையாடல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நான் நினைக்கிற இந்த ஆள் என் வீட்டுக்கு எஜமான் கிடையாது. நான் வெறும் விருந்தாளி தான். என் நனவு மனசுங்கிறது என் மண்டைக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான செயல்பாட்டோட ஒரு சின்ன துளிதான். நான் பார்க்குற இந்த உலகம் என் மூளை எடிட் பண்ணி காட்டுற ஒரு சினிமா. என் மனசுங்கிறது ஓயாம சண்டை போடுற அரசியல் கட்சிகளோட ஒரு போர்க்களம். கலிலியோ பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷங்க கிட்ட இல்ல பூமி சூரியனை சுத்தி வர்ற ஒரு சாதாரண கிரகம்தான்னு சொன்னார். ஆமா. அது மனித அகங்காரத்துக்கு விழுந்த முதல் பெரிய அடி. அதுக்கப்புறம் டார்வின் மனுஷன் கடவுளோட சிறப்பு படைப்பு இல்ல, விலங்குகள்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு உயிர் தான் சொன்னார். அது 2வது அடி. இப்போ நரம்பியல் நீங்க உங்க மனசோட மையம் கூட கிடையாதுன்னு சொல்லி 3வது அடியை கொடுத்திருக்கு. ஆனா இது நம்மள சிறுமைப்படுத்துற மாதிரி இல்ல. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. நமக்குள்ளேயே இவ்ளோ பெரிய சிக்கலான ரகசியமான ஒரு பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆமா, இது நம்மள சிறுமைப்படுத்தல. நாம எவ்வளோ ஆழமான, நாம கற்பனை செஞ்சு பார்க்கறத விட எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அமைப்புன்னு நமக்கு புரிய வைக்குது. அந்த உள்ளுலகத்தோட வாசலத்தான் நாம இப்போ லேசா திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இவ்ளோ விஷயங்கள் நமக்கு தெரியாம நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நமக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும்போது சாக்ரடீஸ் சொன்ன உன்னையே நீ அறிவாய்ங்கிற அந்த புகழ்பெற்ற வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்மள அறிஞ்சுக்கிற பயணம்ங்கிறது நமக்குள்ள திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கிற அந்த அந்நியமான ஆனா அற்புதமான இயந்திரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற அறிவியலை வெளியேந்து பார்க்கறதுமாக கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.